தயவு. வணக்கம், வந்தனம் என்றெல்லாம் சொல்லாமல் தயவு என்று சொல்லி நம்முடைய உண்மை நெறி வெளிப்படுகிறது. உண்மை என்றால் இது உள், இன், ஐ மூன்று பிரிவாக இருக்கிறது. உள் என்பது அகம், மை என்பது இன் நடுவில் இருக்கிறது, ஐ என்பது கடைசியில் இருக்கிறது. ஆகவே உண்மை என்பது நமது கடவுள் தன்மையை முழுமையாக உலகுக்கு வெளிப்படுத்துகிறது. அதுதான் சன்மார்க்கம் என்று சொல்கிறோம். சத்தாகிய நெறி எதுவோ அதுதான் சன்மார்க்கம். சத்தாக உள்ளது எது? ஒன்றாகிய பரம்பொருள். அது அனாதி முக்கியமாக உள்ளது. அகண்ட வெளியிலே ஒன்றுமில்லாத சூரியமாக இருந்த நிலை. ஆனால் அதிலே இருந்துதான் எல்லாமும் தோன்றியிருக்கிறது. எத்தனை கோடி உலகங்கள், அதில் உள்ள பொருள்கள், ஆற்றல்கள், உயிர்கள் எல்லாமும் ஒன்றுமில்லாத சூரியத்திலிருந்து எப்படி வந்தது? அதற்கு சரியான பதில் பாமரர்களாலேயோ படித்தவர்களாலேயோ தெரிந்து கொள்ள முடிகின்றதில்லை. உண்மையிலே சூரியன் என்ற அதிலே எல்லாமும் அருவமாக இருந்தது. அருவம் என்றால் உருவம் இல்லாதது. உருவம் இல்லாத நிலையிலே ஒன்றுமில்லாத சூரியமாக அகண்ட வெளியாக இருந்தது. அதிலே இருந்துதான் எல்லாமும் வந்திருக்கிறது. அந்த நிலை ஒன்றும் வெளிப்படாத இருமயமான அந்த நிலை என்று அடங்கியிருந்தது. அந்த இருநிலை இருந்துதான் எல்லாமும் வந்திருக்கிறது. சூரியமாக இருமயமாக அகண்டவை முற்றும் நிரம்பி இருந்தது. அதிலே இருந்து கடவுளுடைய உண்மை வெளிப்படும் போது அதான் உண்மை. உள்ளிருந்து ஐந்தாக இருந்து இந்த பரம்பொருளுடைய உண்மை விளக்க வந்த ஒரு சொல்தான் உண்மை. ட்ரூத் என்று சொல்லுறோம். ட்ரூத் இஸ் காட். கடவுளே உண்மையாக இருக்கின்றார். மற்றது உண்மை என்று இவன் அறிந்து கொள்ளாமல் உண்மையை கடவுள் என்று சொன்னால் அதில் அர்த்தமில்லை. உண்மை என்பது இன்னதென்றே தெரிந்து கொள்ள வேண்டும். உண்மை என்பது அகண்ட வழியிலே நிச்சயமாக அருவமாக இருந்தது. அதிலே என்ற ஒளிக்குள் அடங்கி இருந்தது. அது வெளிப்படும் போது நாம் வாயை திறந்தால்தான் அது வெளிப்படும். என்று வாயை திறந்து வெளிப்படும் போது அது உள்ளே இருக்கின்ற அந்த நகர மெய் ஆனது என்ற ஒரு உந்து சக்தியினாலே வெளிப்படுகின்றது. அதுதான் ஒவ்வொரு அணுவிலையும் ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு உயிரிலையும் எங்கும் அது உள்ளிருந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. அணு அகம் இருந்து அருளாக தோன்றி வெளிப்பட்டு அது தயவாக நிரம்பி இருக்கின்றது. ஆயனாலேதான் கடவுள் இருக்காரா இல்லையா என்று தெரிந்து கொள்ளாமலே கடவுள் நம்பிக்கையுடையவர்கள், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள், ஆக்கியவர்கள், நாத்தியர்கள் என்று சொல்லிக் கொள்கின்றவர்கள் எல்லாம் உண்மையை தெரிந்து கொள்ளாமலே சண்டையிட்டு முன்கொண்டார்கள். அப்படி இல்லாமல் இப்போது அந்த உண்மையினுடைய உண்மை விளக்கத்தை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இப்போது தயவாக எப்படி வந்திருக்கிறது? உண்மை நிலையிலே கடவுள் என்ற ஒன்று கடவுள். கட என்பது புறத்திலே இருந்த இந்த பிரபஞ்சம் எல்லாமாக தோன்றக்கூடிய நிலை. உள் என்பது பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அணுவிலையும் ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு உயிரிலையும் இருக்கக்கூடியது அகநிலை. இது ஒன்றும் எங்கே இருந்தது? அதான் இருந்து வந்தது. உண்மைங்கிறதுல நடுவில் இருக்க இன் இருக்க அதிலே வெளிப்பட்ட போது வெளியே வந்தது ஆ என்று வரும்போது ஆ ஊ இன் ஓம் என்று ஆயிருக்கும். அதே மாதிரி அந்த இன்ல இருந்து வந்ததிலே ஆண்டவருடைய உண்மை அகத்திலேயும் இந்த பிரபஞ்சத்தினுடைய உண்மை புறத்திலேயும் காண்கின்றோம். அதனாலே உள்ளிருக்கின்றது ஒன்று. அது முக்கியமாக சத்தியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது சதா தன்னுடைய விளக்கத்தை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. அதனால்தான் அது இயற்கை என்று சொல்கிறோம். அது செயற்கை அல்ல. இயற்கையிலேயே எத்தனை கோடி காலமானாலும் அகத்திலிருந்து வெளிப்பட்டு கொண்டே இருப்பது. இருந்து
அது வெளிப்படும் போது வாய் திறக்கும் போது ஆ என்று வருவது, உள்ளே இருந்ததை உண்டி தள்ளி கொண்டிருப்பது ஊ. ஆ ஊ இம் ஓம் என்று வந்து கொண்டிருக்கும். அதனாலே ஓம் என்பது கடவுள் உண்மையை குறிக்க வந்த இயற்கை ஒலி. இயற்கையிலேயே எங்கும் ஒலித்துக் கொண்டு தன் உண்மையை வெளிப்படுத்துவதற்காக நற்செயலும் இருசெயலும் புரிந்து கொண்டிருக்கும். நற்செயல் என்பது புறத்திலே யாவமாக தோன்றுவது, சில காலம் விளங்குவது, பின்னர் அழிந்து மறைந்து போவது. ஆனால் உள்ளாக இருக்கின்ற ரெண்டு செயல், அதுதான் மறைத்தல் அருளல். பக்குவகாலம் வரும் வரைக்கும் அந்த உண்மை நமக்கு தெரியவில்லை. உள்ளே இருக்கின்றது எது எது என்று தெரியவில்லை. கடவுள் என்று சொன்னார்கள். கட என்பது இந்த பிரபஞ்சமாக இருக்கிறது. க ப என்பது அந்த முதல் எழுத்துக்கள், முதல் உண்மை எழுத்துக்கள், க ஞ இந்த 5 எழுத்துக்கள். அதுதான் இந்த பிரபஞ்சத்தில் 5ஆக விரிந்து எல்லாமாக நிறைந்திருக்கிறது. ஆனால் உள்ளே இருக்கின்றது ஒன்று, புறத்திலே இருக்கிறது 5ஆக இருக்கிறது. இதுதான் ஐ. நடுவில் இருக்கிற இம்மில் இருந்து உள்ளாக இருக்கின்ற ஒன்று, 5ஆக இருக்கின்ற அந்த பிரபஞ்சம். இதுதான் கடவுள். இந்த உண்மையை தெரிந்து கொண்டால் கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்றால் இதுதான் இருக்கிறது. அது கடவுள் என்று சொன்னார்கள். ஆனால் அதை புரிந்து கொள்ளாத வரைக்கும் கடவுள் இருக்கிறார் என்று நம்புவது, இல்லை என்று வாதிடுவது அது அறியாமை. கடவுள் உண்மை என்பது இதுதான் இயற்கை இயல்பாக உள்ள ஒன்று, அதுதான். அதனாலே கடவுள் உண்மையை பற்றி தெரிந்து அதன் உண்மையை பொருந்தி இருந்து வாழ வேண்டும். அதுதான் உண்மை நெறி. உண்மை நெறியைத்தான் சன்மார்க்கம் என்று சொல்கிறோம். சத்து மார்க்கம், சன்மார்க்கம். சத்து என்பது இயற்கையிலேயே முக்கியமாக இருப்பது. அது செயற்கை அல்ல, அதற்கு முன் பின் என்பது கிடையாது. இயற்கையாக இருப்பது. இந்த உலகம் பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன்னே இருந்தது, சூரியத்திலேயும் இருந்தது, இப்போது இருக்கிறது, எப்போதும் இருப்பது. அதனாலே இந்த பிரபஞ்சத்தினுடைய உண்மையெல்லாம் சூரியத்திலிருந்து வந்தது என்றால் அதில்தான் அடங்கியிருந்தது. அந்த அடக்க நிலையிலிருந்து வெளிப்பட்டு அந்த இருந்து வெளிப்பட்டு புறத்திலிருந்து பார்க்கும்போதுதான் உடலாக இருக்குது, உயிராக இருக்குது, உள்ளொலியாக இருக்குது. ஆனால் அது வரும் நிலை அகத்திலிருந்து இருந்து அதுதான் ஓம் என்று சதா வலித்துக் கொண்டே இருக்கிறது. புறத்திலே அதை மனிதன் அறிந்து கொண்டபோது இவன் புறத்திலே இருந்து உண்மையை கண்டான். உடல்நிலை என்றான் உடம்பை என்றும், உள்ளிருக்கின்ற உயிர்த்தன்மை என்றும், அதற்கும் காரணமாக இருக்கின்ற ஒளியை என்றும் கண்டான். அதுதான் எல்லாம் அல்ல ஆற்றல் கொண்டது. அவருடைய அருளை பெற்று நாம் அது ஒன்றி வாழ்வதுதான் முடிவு என்று எண்ணினான். ஆனால் உண்மை அவன் புறத்திலே இருந்து அறிந்து அகத்திலே சென்று ஒடுங்கி மறைந்து போனான். அதனாலேதான் அவன் வாழ முடியாமல் போய்விட்டது. இப்போது அந்த வாழ்வு நிச்சயமாக வெளிப்படுத்துவதற்காக உள்ளிருந்து வருகின்ற உண்மையை வள்ளலார் கண்டு அகமிருந்து அப்படியே நாம் செயல்பட வேண்டும். அகமிருந்து அதுதான் ஓம் என்று சதா விழித்துக் கொண்டிருக்கிறது. அதற்குத்தான் முடிவென்பதே இல்லை. ஈழா பதங்கள், ஈழாத மொழி என்றெல்லாம் அந்த ஓங்காரத்தை சொல்கிறோம். அதிலிருந்து வரக்கூடியவர்கள் ஓம் என்னும் ஒலியே உருவாகி மனித தோற்றமாகி வெளிப்படுகிறது. அதனாலே மனிதனுடைய உண்மை வடிவம் ஓங்காரத்தில் இருந்து விரிந்து செயல்பட்டு வந்திருக்கிறது. கருவிலே பார்த்தால் அந்த ஓங்கார வடிவம் அமைந்திருக்கிறது. மனிதனிலே மட்டுமல்ல, மற்ற எல்லா உயிர்களையும் எல்லா பொருள்களையும் அதுதான் உள்ளிருந்து வெளிப்படுகிறது. மனிதனிலே மட்டும்தான் அவருடைய உண்மை விளக்கம் பூர்ணமாக வெளிப்பட்டு அவன் அறியக்கூடிய ஆற்றலும் பெற்றிருக்கின்றான். மனிதன் அந்த உண்மையை அறிவதற்காக பலகாலம் பல இடத்தில் தேடி 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 புறத்திலே எங்கும் காண முடியவில்லை. பின்னர் ஒடுங்கி இருந்து உணர்விலே அதை பற்றி சிந்தித்து 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 கடைசி அது தோன்றக்கூடிய இடத்தை அடைந்துவிட்டான். அதுதான் மெய்யறிவில் விளங்கக்கூடிய தலை நடுப்பகுதி. அங்கேதான் அந்த மெய்ப்பொருள் எங்கும் நிறைந்த அகண்டமான பெரும் ஜோதிகமான ஒன்று என்னுடைய தலை நடுவில் ஒரு சிற்ற அணுவாக வெளிப்பட்டிருக்கிறது. அணு என்றால் ஒரு சிறிய